ரஷ்ய கப்பல் விவகாரத்துல அமெரிக்கா சீன்னொன்னே ஐரோப்பாவுக்கு தனியான ஒரு தைரியம் வந்துருச்சு. அமெரிக்காவும் ரஷ்யாவும் சண்டை போட மாட்டான்னு சர்வதேச அரசியல்ல குழந்தை பிள்ளைக்கு கூட தெரியும். ஆனா ஐரோப்பா கிறுக்கனுங்களுக்கு தெரியாதான்னு கேட்டா நல்லாவே தெரியும். இருந்தாலும் ஒரு புத்தி பேதலிச்சு காட்டமா ஸ்டேட்மெண்ட். எப்படி அமைதிப்பட உள்ள போகும், எது உக்ரைனுக்குள்ள போகும், உக்ரைனை காப்பாத்தும் அப்படின்ட்டு. அமைதிப்படைன்னு பேரு எதுக்கு வச்சாங்க அப்படின்னா, அமைதியா இருக்கிற பூமிக்குள்ள போய் அந்த அமைதியை காப்பாத்தணும். ஆனா அதை செய்யுதா அப்படின்னு கேட்டா அதுல ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. அதை இங்க பேச தேவையில்ல. அப்ப ஐரோப்பாவோட வழக்கமான போலி முகத்தரை கிழிஞ்சு போச்சுன்னு தான் சொல்லலாம். ஏன் அப்படின்னா சண்டையில நாங்க பங்கேற்கல, சண்டையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க படைகளை அனுப்பி ரஷ்யாவை சீண்டுவோம், தொடர்ந்து ரஷ்யாவை சீண்டிக்கிட்டே இருக்கணும் பக்கத்துல உட்காந்து. அப்புறம் தூக்கி போட்டு முடிச்சா ஓன்னு அழுகணும். அழுது விட்டு நம்மளை கூப்பிட்டு அவன் கூட அண்ணன் தண்ணி புழங்காத அப்படிம்பாங்க. கெட்ட பயலுக. ஒரு காலகட்டத்துல வியாபாரம்னு வந்து நாட்டெல்லாம் அடிமைப்பட்டு என்ன கொடுமை பண்ணாங்களோ, அதுக்கு கொஞ்சமும் சளைக்காம தான் இன்னமும் பண்ணிக்கிட்டு திரியிறாங்கன்ட்டு யதார்த்தமான உண்மை. சரி, இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்த உடனே ரஷ்யாவுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. அமெரிக்கா சீண்டல், அவனுக்கு பதிலடி கொடுக்கும்போது இந்த குட்டி குரங்குக்கும் நம்ம பதிலடி கொடுத்தே தீரணும் அப்படிங்கறனால ஆட்டோமேட்டிக்கா உக்ரைனை கொடுத்தா தானே ஐரோப்பாவை போய் தாக்குனா அது வேற ஒரு போருக்கு வழிவகுக்கும். உக்ரைனை தாறுமாறா மிதிச்சோம்னா நாளைக்கு நம்ம கூட சண்டைனாலும் இதே மாதிரிதான் மிதிப்பாங்கன்னு ஐரோப்பா ஓடி போயிடும். அமெரிக்காவும் பேச்சுவார்த்தைக்கு வரும். தட்ரா ஓர்ஸ்னிக்க அப்படின்னு சொல்லி திடீர் உத்தரவு ரஷ்யா. ஓர்ஸ்னிக்க வச்சு மிகப்பெரிய தாக்குதல். ரஷ்யா அபிஷியலா பெருசா ஒன்னும் அறிவிக்கல. 6 ஓர்ஸ்னிக் பயன்படுத்தினதாக தகவல். 6 இடங்களை தகர்த்து எரிஞ்சிட்டார்கள். தடுக்க தான் முடியாது. போர்ச்சுனிக்க தடுக்கவே முடியாது. வெள்ளை மாளிகையை நோக்கி அனுப்புனாலும் தடுக்க முடியாது. நம்ம ஆட்களே சொல்லுவார்கள், பதிலுக்கு வெள்ளை மாளிகையை திருப்பி கிரிம்லினை நோக்கி அனுப்பும் தெரியுமா அப்படிம்பார்கள். தெரியும் தான். சண்டைன்னு வச்சதுக்கு அப்புறம் இருப்பை தக்க வச்சுக்க எதையாச்சும் பண்ணிதான் ஆகணும். அந்த ரேஞ்சுக்கு போறது இல்லை. இருந்தாலும் அந்த ரேஞ்சை காட்டுறக்காக பெரிய அளவு உக்ரைனுக்குள்ள தாக்குதல். இதுல லிவி போன்ற பகுதியை தான் குறி வச்சு தாக்கி இருக்காரு. காரணம் என்ன அப்படின்னா அதுதான் பெரிய அளவு யுத்த சத்தம் இல்லாத பகுதி. அதே சமயம் கொஞ்சம் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் வலுவா இருக்கக்கூடிய பகுதி. ஏன் அப்படின்னா அது ஒண்ணுதான் வந்து போற பகுதி. எதுக்கு பெரிய தலைகள்ல இருந்து ஆயுதங்கள், உணவுப் பொருட்கள், கொஞ்சம் சேஃபஸ்ட் ரூட்டு, அடிக்கடி தாக்குதல் இல்லாதது, பெரிய அளவு இவர்களும் பாதுகாப்பா இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை எல்லாம் தலைநல்வி கிவியை விட லிவி போன்ற பகுதிகளில் தான் அதிகமா வச்சிருக்காங்க. ஏன்னா ஆட்கள் வந்து போகணும்ல, அதுக்காக அந்த இடங்களை தான் தரைமட்டமாக்கி இருக்கார்கள். உக்ரைன் பெரிய அளவுல பயந்துருச்சுன்னே சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா இந்த தாக்குதலை வலுவா கண்டிக்கிறதுலாம் ஒரு பக்கம். பேச்சுவார்த்தை நடக்கும்போது என்ன காரியம் பட்டாங்க பாருங்க அப்படிங்கிறாங்க. பேச்சுவார்த்தை நடக்கும்போது நீ மட்டும் கொஞ்ச நஞ்சமாயா பண்ண, அந்த ஆள் வீட்டுக்கே ஆளில்லா விமானத்தை அனுப்புறது. அதே மாதிரி வெனிசுலால மதுரோவை தூக்கிட்டு வந்தா ரஷ்யாக்குள்ள பூந்து புட்டினை தூக்க முடியாத அமெரிக்காவுக்கு அப்படின்னு சொல்லி அமெரிக்காவை சொரிஞ்சு விடுறது. இந்த காலகட்டத்தில எல்லாம் பேச்சுவார்த்தை நடக்காம இருந்துச்சா அப்படின்னு கேட்டா இந்த காலகட்டம் தான் தீவிரமான பேச்சுவார்த்தை. சொல்ல போனா ரஷ்யா இப்ப தாக்குதல் அப்படிங்கிறது இந்த அமைதி படைக்கும் ஒண்ணு. அதே மாதிரி அமெரிக்கா ஐரோப்பா இப்ப உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது அமெரிக்கா ஐரோப்பா உக்ரைன் 3 பேரும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு ஐரோப்பாவை கூப்பிடுற, நீ கூப்பிடுறனால தானே அவன் வாய் பேசுறாங்கன்னு எல்லாத்தையும் சேர்த்துதான். ஆனா ரஷ்யா கூட அமெரிக்கா பேசிக்கிட்டு இருக்கும்போது பேச்சுவார்த்தை எப்ப, ரஷ்யா தாக்குறதே இல்லை. இப்பன்னு இல்லை, எப்பயுமே இல்ல இல்ல நம்ம ஆள் ரஷ்ய பாசத்துல பொங்குறாரு அப்படின்னு சொன்னாலும் வரிசையா டேட்டா எடுத்து பார்த்தா தெரிஞ்சு போயிடும். நம்ம பையன் எப்பெல்லாம் தாக்கினா உக்ரைனும் ஐரோப்பா எப்பெல்லாம் சதி வேலைகள்ல ஈடுபட்டுச்சு அப்படின்னு பார்த்தாலே கிளியரா தெரிஞ்சு போயிடும். இந்த ஓர்ஸ்னிக் தாக்குதல் அப்படிங்கிறது உக்ரைனுக்குள்ள நடத்தப்பட்டது. ஆனா உக்ரைனுக்காக கிடையாது. அமெரிக்கா ஐரோப்பாவோட திமிரு பேச்சு. அமெரிக்காவோட உரசலுக்கு இன்னும் பதிலடி அப்படிங்கிறது கொடுக்கல. அது நேரடியாவே கொடுக்கக்கூடும். ஏன் அப்படின்னா அமெரிக்க போர்க்கப்பல்கள் தகர்க்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிட்டார்கள். பொறுமையெல்லாம் கிடையாது, வார்னிங்கும் கிடையாது. வார்னிங் கொடுக்குற பழக்கமே எங்களுக்கு கிடையாது பாத்துக்க அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கார்கள். அதனால எந்த நேரத்திலயும் அந்த சத்தம் கேட்கும். அதுக்கு அடுத்து ஐரோப்பாவோட இந்த திமிரு பேச்சு அப்படிங்கிறது விட்டா நாங்க இறக்கிட்டோம் அப்படின்றவாங்க. காரணம் இவனுங்க எல்லாமே அனுப்பிச்சு விட்டுட்டு அனுப்ப போறோம்பாங்க. அப்படிங்களா அப்படின்னு கேட்கும்போது அனுப்பிச்சிட்டோம் அப்படின்றவாங்க சிம்பிளா. அதனால போட்டு ஒரு பெரும் தாக்குதல். தாக்குதலுக்கு அப்புறம் ஆட்கள் அமைதிப்படைங்கிற பேர்ல உள்ள வந்தா அவனுங்க நிக்கிற பகுதியும் தகர்த்து எறியப்படும். முதல்ல அவனுங்க நிக்கிற பகுதி தகர்த்து எறியப்படும். எத்தனை லட்சம் வீரர்களை வேணாலும் அனுப்பிச்சுக்க, திருப்பி டிக்கெட்டை கிழிச்சு அனுப்பிச்சு விட்டுருவோம் பாத்துக்க அப்படின்னு சொல்லி
அதையும் சேர்த்து அறிவிச்சிருக்கார்கள். உக்ரைன் யுத்தம் ஒரு உச்சகட்டத்தை எட்டிருச்சு. நிக்குமா நிக்காதான்லாம் யாருக்கும் தெரியாது இந்த நிமிடத்துல அப்படிங்கறதுதான் யதார்த்தமான உண்மை.